ஹே ஆமீஸ் அன்யோங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்குக்கோட எஃப்எஃப் டார்க் மாஃபியா எபிசோட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நம்ம லாஸ்ட் பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா ஜங்குக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த இடத்த விட இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்திருப்பான். அது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருந்திருக்கும். வலையெல்லாம் ஆரம்பியும் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஐ மீன் நீங்கள் இல்லை, ஜெமன் மீட் பண்ணியிருந்திருப்பான். நீங்களும் ஜங்குக்கும் ஒளிஞ்சிருந்துருப்பீங்க. ஸோ ஜங்குக் அங்கே உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கவும் முயற்சி பண்ணியிருந்திருப்பான். சடனாக ஒரு பர்சன் ஜங்குக்காக அடித்து போட்டு உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணி உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் போகிற வழியிலையும் ஜங்குக்கு என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருந்துருப்பீங்க. அந்த பர்சன் உங்களை அப்படியே காரில் கொண்டு போய் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. இதோட தாண்டா கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். நம்ம இப்போ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் அந்த அரை போதையில் அப்படியே வளரிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு ஆல்ரெடி பாடியில் ரொம்ப பெயினாக இருக்குது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னால் முடியல, ப்ளீஸ் ஜங்குக்கா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க பர்சன் ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன்னை காப்பாற்றிட்டேன், உனக்கு எதுவும் ஆகலை, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இது வரைக்கும் பக்கத்தில் இந்த பர்சன் யாருன்னு தெரியல. இவ்வளோ வரைக்கும் நீங்கள் ஜங்குக் கூட அந்த இதை மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜங்குக் மட்டும்தான் இருக்கான். ஓகேவா? நீங்கள் இப்படியே புலம்பிட்டுருக்கா. அந்த கார் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நிற்குது. ஹாஸ்பிட்டலில் அந்த பர்சன் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் போட டாக்டர்ஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. உங்களுக்கு இருக்க சுச்சுவேஷன் அந்த டாக்டர்ஸ்க்கு நல்லா புரியுது, உங்களை எந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ அவங்களும் உங்களை வேகமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணி உங்களுக்கான ஒர்க்கெலாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து டாக்டரும் வெளியே வந்துட்டு அவளுக்கு கொக்கைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அவ்வளோக்கா ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதை அவள் கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கா. ரொம்ப அடியும் பட்டிருக்கு, பிளட் நிறையா லீடாக இருக்குது, அவளுக்கு ஏ பாசிட்டிவ். நீங்கள் ஏ பாசிட்டிவ் யாராவது இருக்கீங்களா? நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்ல டக்குன்னா அந்த பர்சனும் எனக்கும் ஏ பாசிட்டிவ் தான், நானும் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பிளட் கொடுக்க வந்துடுறாரு. இந்த சைடு நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே அந்த ஐசியூவில் உங்களுக்கு ஒரு சைடு பிளட் ஏறிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டாகி கிடக்குறீங்க ஃபுல்லாக. அப்படியே தாண்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டாக்டரும் வெளியே வந்துட்டு மிஸ்டர் நம்ஜூன் அப்படின்னு கூப்பிட அந்த பர்சனும் எழுந்திரிச்சு வராங்க. ஏடா இப்போ உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம நம்ஜூன் தான். ஆரம்பம் அப்படியே வந்து அந்த டாக்டர் கிட்டே நின்றுட்டு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்க அவங்களும் மிஸ்டர் நம்ஜூன் இவங்க இப்போது ஓகே ஆகிட்டாங்க, நம்ம இப்போ நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அந்த பாப்பாவை கொஞ்சம் அழுகாமல் இருக்க சொல்லுங்கள். வந்ததுலேருந்தே இப்போ அவன் ரொம்ப அழுதுட்டுருக்கா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவள் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் இப்போ நார்மல் ஆகிட்டா, நார்மல் ஒரு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து நீங்கள் போய் அவளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சைடு ஆரம்பக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. அப்பாடா ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே போய் மியாவை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். தென் அப்படியே இந்த சைடு நம்ம ஜங்குக் சைடு பார்த்தா ஒரு 4 hours ஆகிடுது. அவன் அப்படியே தலையிலேருந்து கையை வச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு பார்க்க பக்கத்தில் உங்களை காணோம். உங்கள் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அப்படியே இருக்குது, நீங்கள் காணோம். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கத்திட்டு வயன் எப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு அப்படியே அங்கே இருக்க வாஷ்ரூம் எல்லா இடத்துலையும் தேடுறான். எங்கேயுமே நீங்கள் இல்லை. வேகமாக கீழே வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், நீங்கள் கிடைக்கவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே ஜின்னு தயாங்கியும் கூப்பிட 2 பேருமே வந்து நிற்கிறானுங்க. என்னாச்சு மச்சான், இப்போதைக்கு இப்படி கத்தின்னு இருக்க, ஏன்டா இப்படி கத்திட்டு இருந்த, நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா, வயனுங்கடா அப்படின்னு கேட்க ஜின்னுக்கும் தயாங்குக்கும் ஒன்றுமே புரியல. எது வயனா, உன் கூட தானடா ரூமுக்கு வந்தா, எங்கன்னு எங்ககிட்ட கேட்குற, அவன் ரூமில் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல. என்னடா சொல்கிற, இவ்வளோ நேரம் நீ ஃப்ளாட்டில் இருந்த,
நம்ப முடியலையே, யார் வந்திருப்பா? இந்த பிளேஸ் யாருக்குமே தெரியாதுடா, எங்கடா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. உங்களை 3 பேருமே 3 பக்கம் போய் தேட நீங்கள் கிடைக்கவே இல்லை. எப்படி மச்சான் மிஸ் ஆயிருப்பா? யாருக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கோம்? ஐயோ, எப்பட்றா மிஸ் ஆயிருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காளா என்ன? எல்லா இடத்துலையும் தேடினியா? எல்லா இடத்துலையும் தேடிட்டல. அதெல்லாம் தேடியாச்சுடா. ஜிமின் வந்தானா சரி, எங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டேவும் ஜங்குக்கும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சரிண்ணா ஜிமின் அங்கே வந்துட்டு ஜங்குக் கிட்ட நிற்க, ஜங்குக் என்னாச்சுடா, ஏதோ கிடச்சிதா, எங்கே போயிட்டா அவ, உனக்கு ஏதோ தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையில் எனக்கு வச்சு காமிக்கிறான். ஜங்குக் அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. தயாங்கும் தான் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எடுத்து பார்க்குறாங்க. மச்சான் இது ஜிபிஎஸ் தானே அப்படின்னு தயாங் கேட்க, ஜங்குக்கும் யாராக இருக்கும், யார் பார்த்த வேலை, எங்கே இருந்துச்சு அப்படின்னு ஜங்குக் ஜிமினை பார்த்து கேட்க, கார் பேக் சைடு இருந்துச்சு. எப்படா இருக்கும் தெரில, நீ ஏதாவது நோட் பண்ணியா? இது ஆரமோட வேலையாக கூட இருக்கலாம்ல. அவன் எதுக்கு அடி? ஆமாம் இல்லை, ஏன் எடுக்கக்கூடாது? அந்த நாய் போலீஸ்டா, உன்னோட வேலையாக தான் இருக்கும். தங்கச்சி காப்பாற்றிட்டான்ல, அவன் இருந்து போயிட்டான். ஒத்தான் நான் அதான்டா அப்பயே சொன்னேன், போட்டு தள்ளிட்டு போயிருக்கலான்னு. பேசாமல் இரு, அவள் உனக்கு வேணும் வச்சுக்கவும், ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினை பார்த்து கத்த, ஏன்ட்ட கத்தி, நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு தான்டா சொன்னேன். இப்படியெல்லாம் நடக்கணும் எனக்கு என்ன தெரியும்? கரெக்டாக வந்திருக்கான். அவள் எப்படி நம்ம காரில் இருந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம்? எப்படி மச்சான்? ஆனால் எப்படா பிசுறு தட்டாமல் நடிச்சிருக்கான் நம்மக்கிட்ட? கண்டுபிடிச்சிருப்பான்ல, கண்டுபிடிச்சிட்டான், கொண்டு போயிட்டானே, அதான் தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு தெரியாது, எனக்கு அவங்க வேணும். ஜங்குக்கா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னால் முடியலை அப்படின்னு கெஞ்சினால, அவள் எனக்கு வேணும், இங்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு அவள் வேணும் வேணும்னு. ஜிமினும் இப்போ என்ன அமெரிக்கா அதையே சொல்லணும் இருக்க, அவள் வேணும் அவ்வளோதானே, எங்கே போயிட போகிறா? 1 மாதமோ வெயிட் பண்ண, திருப்பி கொண்டு வந்து உங்கள் காலடியிலே போடுறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, கிழிச்ச கொண்டு வந்து போட்டு என்ன பண்ணுவேன்? அவன் இந்நேரம் உஷாராக இருந்திருப்பான், அவளை இனிமேல் அப்படியே பொத்தி சீக்கிரட்டாக வச்சுருந்துருப்பான். என்னென்னு நடிச்சு நீ அவளை இங்கே கூட்டின்னு வருவேன்? நெஞ்சம் நான் ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன்டா டாக்டர் அப்படின்னு நடித்தா. அவனுக்கு முழுசாக அவன் மேலே இந்த சந்தேகம் போயிடுச்சு. இனிமேல் உன்னை நம்புவான்ற கால் தூசிக்கு கூட நம்ப மாட்டான். நீ அவனை கூட்டிகிட்டு வந்து என் கால் அடியில் போடுற. எனக்கு தெரியாது, எனக்கு அவள் வேணும். அவளை முழுசாக பார்த்துட்டேன், எனக்கு அவள் முழுசாக அனுபவிச்சாகணும். எனக்கு அவள் வேணும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேவையும் ஜிமினையும் கேட்க 2 பேருமே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கானுங்க. தயாங்க்கு ஒரு சைடு ஹாப்பியாக தான் இருக்குது, நல்ல வேலை இந்த ராட்சசன்ட்டேருந்து அவள் தப்பிச்சிட்டா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அப்படியே அமைதியாக நின்றுக்கிறான். நம்ம ஜிமினும் அப்படியே என்கிட்ட என்ன சொல்கிறது, எப்படி தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். சடனாட்டே தான், என்ன வேணும்? அதான் போயிட்டால, விட்டுரு. அவளை ஆல்ரெடி அவள் பண்ணதுக்கு எவ்வளோ இது பண்ணிட்டேன், போதும் விட்டுரு. பாவம், இது வரைக்கும் அவள் பட்டதுக்கு திரும்பி உங்ககிட்ட வரமாட்டா. ஏன் நம்ம நிழல் இருக்க இடத்துக்கு கூட அவள் வரமாட்டா. ஸோ இதுக்கப்புறமா அவளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? போதும், அவளை மறந்துட்டு இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ஏங்க நம்ம ஜிமின்னா என்ன பேசிகிட்டு இருக்க? அவளுக்கு நம்ம 3 பேர்த்தையும் தெரியும். ஆரம்பத்துக்கும் போலீஸ் வேறு.
ஆரம்பக்கும் தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜங்குக்கு பற்றி அவளுக்கு முழுசாக தெரிஞ்சிச்சு. இனியும் அவளை உயிரோடு வச்சிருக்கக்கூடாது. ஒன்று கொன்றணும், இல்லைன்னா நம்மக்கிட்ட வச்சுக்கணும். இதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சைடு பேசிகிட்டு இருக்கட்டும்டா. இங்கே நம்மளோட என்ட்ரியை பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த சேட் ஃபேஸோட தூங்கிட்டுருக்கீங்க, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சடனாக ஒன் டைம் நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் டோர் நாட் ஆகுது. நீங்களும் உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் டோர் நாட் ஆகிறத பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்துலேருந்து ரிலீஸ் ஆகுறீங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் உங்கள்கிட்ட யாருமே இல்லை. நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ட்ரிப்ஸோட இதெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அப்படி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. பார்த்தா ஜங்குக் அப்படியே அந்த கில்லர் ஐஸோட உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் கையில் கன்று வேறு. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கா ஜங்கு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்க, அவனும் என்னடி என்ன வந்துட்டா உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? உன்னை என்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை உள்ளே தள்ளி விட்டுட்டு அவன் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணுறான். நீங்களும் ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு வெளியே போயிடு ஜங்குக்கா, வேண்டாம் ப்ளீஸ் ஜங்குக்கா வெளியே போயிடு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யாராவது வாங்க ப்ளீஸ், யாராச்சும் வாங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறீங்க. ஆனால் யாருமே வரல. கத்து, நல்லா கத்து, இந்த சத்தத்தை கேட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, கத்து இன்னும் கத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் போய் கரெக்டாக பெட்டுக்கிட்டே விழுந்துடுறீங்க. நாங்கள் ரூமில் வச்சு பண்ணலான்னு பார்த்தோம்ல, வா பாதியில் விட்டதை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு உங்கள் மேலே அவனும் லேட் ஆகிறான். நீங்கள் நான் செம பயத்தில் ஜங்குக்கா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ஜங்குக்கா ப்ளீஸ் விட்டுருங்க, ஜங்குக்கா ப்ளீஸ் வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி கெஞ்சிட்ருக்க ஜங்குக்கு அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு வயன் வயன் வயன்னு உங்கள் பேரையே சொல்லிகிட்ருக்கான். உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டீயர்ஸ் ஃபால் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு என்னை விட்டுருன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. சடனாக வயன் வயன் உனக்கு என்ன ஆச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நீங்கள் வேகமாக கண்ணை முழிச்சு பார்க்க உங்களுக்கு அப்படி ப்ரீத் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு இல்லை, உங்கள் பக்கத்தில் ஆரமும் மியாவும் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக்கு இங்கே வந்தான்ல எங்கே அப்படின்னு நீங்கள் ஆரம்பை பார்த்து கேட்க, ஆரமும் என்னாச்சுமா, அவன் இங்கே வரல, உன் பக்கத்தில் நாங்கள் தான் இருக்கோம், இதை பாரு நீ இப்போ சேஃபாக இருக்க, என்கிட்ட தான் இருக்க, நீ முதல்ல ஃபுல்லாக ஐஸ் ஓப்பன் பண்ணு, ஒன்றும் இல்லை புரியுதா, நீ இப்போ சேஃபாக உன் ஆரம்பண்ணா கிட்ட தான் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அண்ணா அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அங்கே ஜங்குக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லி செம்மையாக அலறீங்க. மியாவும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்க, இவன் ஒன்றும் இல்லடி, நீ இப்போ சேஃபாக தான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகலை, நீ இங்கே பாரு என்கிட்ட தான் இருக்க, நீ ஃபைனலி என்கிட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழுதுகிட்டே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே மியாவையும் ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அலறீங்க. அப்படியே தான்டா டாக்டரும் உள்ளாந்து உங்களுக்கு செக்கப்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மல் அப்படின்னு என்ன சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 days பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்படியே அந்த 2 days ஸ்கிப் ஆகுது. சரி நம்ம ஜங்குக் தயாங் ஜிமின் 3 பேருமே உங்களை தான் வலை வீசி தேடிட்டு இருக்கானுங்க. தயாங் தேடலை, அவனுங்க கூட சுற்றிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலி நீங்கள் போயிட்டீங்க, இதுக்கப்புறம் அவன் கண்ணை நீங்கள் சிக்கிடவே கூடாதுன்னு. சொன்னால் தயாங்குள்ள ஒரு கொஸ்டின், நான் ஏன் அவள் தப்பிக்கணும்னு ஆசைப்படணும், எனக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம், இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கோம், என் பசங்களையும் தான் டார்ச்சர் பண்ணியிருக்கோம், ஆனால் இவளை மட்டும் ஏன் நான் தப்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன், சரி இல்லையே, என்னவா இருக்கும், எனக்கும் அவளுக்குள்ள ஏதாவது பாண்ட் இருக்கா என்ன, அவளை பார்க்கும்போது ஏன் எனக்கு புஜ்ஜி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்குள்ள ஒரு கொஸ்டின். இந்த சைடை நம்ம ஆரம் தான், தங்கச்சிம்மா நீ இப்போது ஃபுல்லாக ஓகே தானே, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும்
ஆ ஓகே தான் அண்ணா, நான் நல்லா இருக்கேன். ஆ ஓகே, இன்றைக்கி ஈவினிங் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். மியா, நீ வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கு வர்றதுக்கான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி வச்சிரு, ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே அண்ணா, நான் ஈவினிங் இதுக்கு போயிட்டு கரெக்டாக வந்து உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அங்கே வந்து போயிடுறான். மியாவும் கொஞ்ச நேரத்தில் சரி நான் போயிட்டு அங்கே வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ரிட்டன் நீங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்கள் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அவங்களாம் போனதுக்கப்புறம் கண்ணை மூடி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது தன்னை போல். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு, ஜங்குக்கா, நீ நீ இவ்வளோ மோசமானவனா? உன்னை போய் லவ் பண்ணுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அருவருப்பாகவும் இருக்குது. இந்த நிமிஷம் நீ இப்படி பட்டவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாழவே பிடிக்கல தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஏன் நீ இப்படி இருக்க? எனக்கு தெரியும், நீ ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்னால தான் இப்படி இருப்ப. ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக கொக்கைன்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. போதும், இது வரைக்கும் நான் உன்கிட்ட பட்டது எல்லாமே போதும். நீ ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சும் நான் உன்னை லவ் பண்ணேன். அதுக்காக தான் நீ எனக்கு கொடுத்துருக்க ரொம்ப பெரிய கிஃப்ட் இதுதான்ல. எனக்கு இப்போ வாழ்றதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. உன்னால் பாரு, என் கை கால் என் உடம்புல எவ்வளோ புண்ணு. ஆனால் இதெல்லாம் எனக்கு வலிக்கல. நீ நடந்துக்கிட்டல அன்னைக்கு நைட், அது ரொம்ப வலிக்குது ரொம்ப. ஏன் ஜங்குக்கா நீ இப்படி இருக்க? என்னால் சுத்தமாக முடியலடா உன்னை இப்படி பார்க்க. அந்த செகண்ட் நீ அப்படி நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உன்னை மட்டும் நான் என் லைஃப்பில் பார்க்காம இருந்திருந்தா, லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காதுல்ல. ஆனால் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னால் முன்னாடியெல்லாம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ, இப்போது அதை விட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். உன்னை முன்னாடியெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் ஃபேஸில் ஸ்மைல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ பாரு, உன்னை பற்றி நினைக்கும் போது என் கண்ணில் இந்த டியர்ஸ் மட்டும்தான் வருது. ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் என்னால் ஒன்று மட்டும் முழுசாக சொல்ல தெரியுது, நான் இன்னொன்று வெறுக்கலை. நான் இன்னொன்று லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வேணால் எனக்கு முழுசாக தெரியுது. நான் மட்டும் உன்னை பார்க்காமே இருந்திருந்தா இந்த டியர்ஸ் எனக்கு இருக்காது, இந்த காயங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்காதுல்ல. ஏன் என் லைஃப்குள்ளே வந்த? எதுக்காக என்னை லவ் பண்ண வச்ச? இப்போ ஏன் என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உன்னை மறக்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் மறந்துடுவேன் எல்லாத்தையும். நீ ஏன் யாருன்னு கேட்டாலும் தெரியாத அளவுக்கு நான் மறக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்தையும் மறக்கணும், ஆனால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்மையாக அழுறீங்க. அப்படியே நீங்கள் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே முன்னாடியெல்லாம் காட் கிட்ட உன்னை எப்போ பார்ப்பேன், எப்போ உன்னை மீட் பண்ண வைப்பீங்கன்னு வேண்டுவேன். ஆனால் எப்போ பாரு, இனிமேல் உன்னை லைஃப்பில் மீட் பண்ணிடவே கூடாதுன்னு வேண்ட வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே தான்டா கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. மியாவும் உங்களை தேடி வந்துட்டா. ஆரம்பம் அந்த ஈவினிங் டைம் வந்து அப்படியே உங்களை வீட்டுக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் ஃபேஸ் இன்னும் அப்படியே டல்லாக தான் இருக்குது, ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கீங்க. ஆரம்பம் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஓயன் நடந்ததெல்லாம் மறந்துடுடா, எல்லாமே ஒரு கனவாக நினச்சிரு, கெட்ட கனவு, தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிட்டோன்னு நினச்சிரு, புரியுதா, எல்லாம் மாறிடும் அப்படின்னு ஆரம்பம் சொல்ல, நீங்களும் சரி அண்ணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. சரணா ஆரம்பம் பார்த்துட்டு, அண்ணா தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா அங்கே என்ன ஆயிருக்கும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆரம்பம் டேய் என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு மியாவுக்கு இந்த மாதிரி இருந்திருந்தா விட்டுருப்பேன்னு நினச்சியா?
நீயும் எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி தான். தங்கச்சி மாதிரி தான் இல்லை, இப்போது நான் தான் உனக்கு பிளட்டு கொடுத்துருக்கேன். உனக்கும் எனக்கும் சேம் பிளட்டு தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் நீ என்னோட ரத்த சொந்தம் தான், புரியுதா அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல நீங்களும் அப்படின்னு மட்டும் தலையாட்டி வைக்கிறீங்க. நம்ஜனும் அப்படியே காரை பொறுமையாக வீட்டுக்கு கொண்டு போக, நீங்கள் இப்போது வீட்டுக்குள்ளே தான் ஹாலில் நின்றுட்டுருக்கீங்க. ஆரம்பிக்கிட்ட அப்போ தான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணுன்னே தோணுது. அண்ணா, எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் உங்ககிட்ட. என்னடா, என்ன கேட்கணும் சொல்லு. நீங்கள் எப்படி அங்கே வந்தீங்க, என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆரம்பம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, முதல்ல நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ரொம்ப டயர்டாக இருக்க. என் தங்கச்சிக்கிட்ட நான் இப்படி எதையும் சொல்ல விரும்பல. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிடவா, சாப்பிடும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தால் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு சாப்பிடாம ஆரம்பிக்கிட்ட தான் கேட்குறீங்க. அண்ணா, குளிச்சுட்டு வந்தால் சொல்கிறேன்னு சொன்னீங்கள்ல, எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிட்ட கேட்க, ஆரம்பம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, அப்படியே ஆரம் சொல்லிட்டோம். நான் அப்படியே இந்த பார்ட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேடா மிஸ், பாய். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், மிஸ் யூ.